வயநாட்டில் உள்ள முகாம்களில் படுக்கை, ஸ்வெட்டர், குழந்தைகள் தொட்டில் உள்ளிட்ட பொருட்கள் அதிகமாக தேவைப்படுவதாக நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவோர் தெரிவிக்கின்றனர். நிவாரணப் பணிகளில் ஈடுபடும் தன்னார்வலர்களுடன் நமது செய்தியாளர் சுதீஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். எவ்வளவு நாளா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? இங்க குறிப்பா உணவுப் பொருட்கள் அதிகமா வந்துட்டு இருக்கு. முக்கியமா என்ன பொருட்கள் இப்ப தேவைப்படுதா இருக்கு? என் பேர் சிவசூரியன் செந்தில்ராமன். நான் கோயம்புத்தூர் மாவட்டம் கல்கநாயக்கம்பள்ளி பகுதியை சேர்ந்தவன். நியூஸ் பார்த்துட்டு சும்மா அப்படி போகக்கூடாது, நம்மளும் களத்தில் இறங்கி செய்யணுங்கிறதுக்காக வந்தது. இப்போ இந்த லாஸ்ட் 3 நாளா நான் இங்க இருக்கேங்க. அதுல இப்போ நம்ம பார்க்கும்போது ஃபுட் ஐட்டம்ஸ்ல அந்த எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு தேவையான தேங்காய் எண்ணெய், தென் பருப்பு, அப்புறம் உப்பு. அது இப்போ நான் இருக்கிற இந்த கேம்புக்கு ரிக்வயர்மெண்டா இருக்கு. அது அவங்க கிட்ட இருந்து இப்போ நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா பெட் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான செர்லக்ஸ், தென் குழந்தைகளுக்கான ட்ரெஸ், பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா சைஸ்லயுமே டி-ஷர்ட்ஸ். ஏன்னா அவங்க கிட்ட ட்ரெஸ் இதெல்லாம் எதுவும் இல்லாதனால இது எடுக்கிறதா அவங்களுக்கு ட்ரெஸ். இப்போ அந்த மாதிரி எல்லா சைஸ்லயுமே அவைலபிளா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்பெஷலி இன்னர்ஸ், அது உமன்ஸ் ஜென்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்னர்ஸ் தேவைப்படுதுங்க. இதுதான் இப்போதைக்கு ரொம்ப மேஜரா இருக்கிறது. சானிடைசர்ஸ் அது கொஞ்சம் இருந்ததுனாலும் ரொம்ப பெட்டரா இருக்கும். தென் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த தொட்டில் சொல்றாங்க இல்லைங்க, அது போக்கஸ் இருக்கிறது இல்ல. பட் ஆனா இங்க எதுவுமே இல்லாதனால அந்த குழந்தைகளுக்கு அந்த தொட்டில் இருந்ததுனாலும் இன்னும் ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும். சொட்டு எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா ஸ்வெட்டர், அதுதான் எவ்வளவு வந்தாலும் பத்த மாட்டேங்குதுங்க. எல்லாமே போயிட்டே இருக்கு. சோ வர்ற மக்கள் தயவு செஞ்சு அந்த ஸ்வெட்டர் மேல போக்கஸ் பண்ணீங்க. ரெயின் கோட்டும் கூட, ரெயின் கோட், ஏன்னா வேலை செய்யற ஆட்களுக்கும் ரெயின் கோட் மாத்திரம் தேவைப்படுது. ஸோ ரெயின் கோட் கொடுத்தாங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்ல வழியில் இருக்கும். இது நம்ம வர்ற எல்லா தன்னார்வலர்கிட்டயுமே இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு பின்னாடி இருக்க நண்பர்கள் கூட. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வர்றவங்க கிட்டையும் அவங்களோட நீட்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கு. இது புதிய தலைமுறை மூலமா மக்களுக்கு சேர்த்துனீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நிவாரணப் பொருட்கள் நாடு முழுவதிலிருந்து வந்தாலும் கூட முக்கியமாக தேவைப்படக்கூடிய குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தேவைப்படக்கூடிய அந்த ஆடைகள், தொட்டில், குறிப்பாக தொட்டில் போன்ற பொருட்கள் வரும்போது மிகவும் உதவியாக இருக்கும். அனைத்தையும் இழந்து வாடக்கூடிய இந்த மக்களுக்கு அனைத்து பொருட்களுமே தேவைப்படக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக மேப்பாடி பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.